இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிபிள் வி ரிக்கில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து நம்ம எப்படி நம்ம ஃபோன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து பால் காய்ச்சறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது கீழே வந்து சிந்தி விழுந்துடும். நம்ம இங்கே ஓடி வந்து பார்க்க முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அங்கேயே இருந்தே கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்பன் வச்சிருக்கேன், ஏன்னா உள்ள எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக பார்த்தோம்னா இது வந்து காயில். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல எல்லா ஸ்டவ்லையுமே இருக்கும். இது வந்து காயில். இந்த காயிலில் வந்து நம்ம வந்து பாத்திரத்தை மேலே வைக்கும் போது, அதாவது மேலே வந்து கிளாஸ் இருக்கும், அதுக்கு மேலே பாத்திரத்தை வைக்கும் போது எடி கரண்ட் லாஸ் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆகும். எடி கரண்ட் லாஸ் மூலமாக, அதாவது வந்து அயன்லையும் இன்னொன்று வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து எடி கரண்ட் லாஸ்னால இந்த கான்செப்ட் வந்து உருவாகும். சரி, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது மேலே வந்து நம்ம வச்சுருவோம், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஹீட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை ஓப்பனாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபோன் மூலமாகவே இதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மொபைல் மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து டெர்மினல் ஆப், ப்ளூடூத் டெர்மினல் ஆப். இப்போ இந்த ஆப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஏ அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறேன். கமெண்ட் கொடுத்தோன்னா இங்கே வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதாவது ரெடி அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து பி அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்க போகிறேன். பின்னு கொடுத்தோன்னா இங்கே 1000 அப்படிங்கிறதாச்சு, அதாவது ஸ்டவ் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு. இங்கே வாட்டரும் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறேன். சீன் கொடுத்தோன்னா 1200 அப்படின்னு அதோட அளவு வந்து மாறிடுச்சு. இப்போ வாட்டர் வந்து நமக்கு சீக்கிரம் ஹீட் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ அடுத்ததா இப்போ சி அப்படின்னு வச்ச உடனே வாட்டர் அந்த அளவுக்கு ஹீட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஹீட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாட்டர் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து அதோட அளவை வந்து குறைச்சி வைக்க போகிறோம், இல்லாட்டி டக்குன்னு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அளவை குறைச்சி வைப்போம். குறைச்சி வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டி அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். இப்போ வந்து அதோட ஹீட் வந்து குறைஞ்சிருச்சு, 1000 இருக்குது. இப்போ நான் வந்து மறுபடியும் குறைக்க போகிறேன். எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் டி அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்க போகிறேன். மறுபடியும் 700 ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் குறைக்க போகிறேன். இப்போ 350க்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததா இல்லை நமக்கு வந்து இப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஏ அப்படிங்கிற கமாண்டே கொடுக்க போகிறேன். ஏங்கிற கமாண்டே கொடுக்க போகிறேன். இப்போ ஆஃப் ஆச்சு. ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்போ சமையலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபோன் மூலமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட அடுத்த ரிசர்ச்சை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதையே வந்து வாய்ஸ் கண்ட்ரோலாக மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக இதுலேயும் வாய்ஸ் கண்ட்ரோலாக இதுலேயே நம்ம ஆப் இருக்குது, பண்ணலாம். பட் இதை எப்படி நம்ம டேரெக்டாக அங்கேருந்தே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே சொல்கிறோம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி ஆஃப் ஆக வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.